இன்னைக்கு இந்த மனசு ரொம்ப வெல்ல தானே 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 மலைக்கு மகளிக்கும் பெட்டிக்கார ஐத்தியா நல்லா இருக்கீங்களா? சொல்லுமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கே. அப்புறம் 4 இடத்துல என்ன என்ன ஏதுன்னு கேட்காம என்ன நீங்க இருமா. சரி கோவப்படாதம்மா. தண்ணி கூட உடஞ்சு போயிடாம உடஞ்சாங்க ஆஸ்பத்திரி போயிருக்கோமுங்க. அப்புறம் மாமா சொல்லுமா வந்து இன்னைக்கு காட்டுக்கு காவலுக்கு போலாம்னு இருக்கோம். காட்டுக்கு காவலுக்கு போறதுக்கு இது எதுக்கு தண்ணி கூட? நம்பிராஜ் அப்பா வீட்டு வேலைக்கு வந்தேன். அவங்க காட்டு வேலைக்கெல்லாம் கூட்டிட்டு போறாங்க. என்ன பண்றது? எனக்கு முன்னாடி யாரும் வந்தாளுங்களா? ஏண்டி தோழி பெண்கள் யாரும் வந்தாளுங்களா? உன் டியர் ஃப்ரெண்ட் சரவணன் சொல்றேன். அது என்னமா ஆச்சு குளிக்கிறதுக்கா அப்படிங்கிற? என்னது என்னன்னு சொல்லுப்பா. என்னவா ஆளு மசக்களியில உட்கார வைக்க என்ன பண்றது? என்ன சொல்றாரு? தோழி பெண்கள் யாரோ வந்தாங்களா? யாரும் வரலையா? வந்தாங்கம்மா. வந்தாங்களா? ஆமா. சரி யாரையாவது கூப்பிடுவான். அடியே அடியே ஆட்டி அடிச்சவள வீட்டுக்கு அடுத்தவள. ஆமா இப்பதான் வந்துட்டு போறா. அப்படியே சொல்லு வடிச்சிருக்கு உனக்கு இல்லையா? தங்கச்சியை பார்த்ததுல மெய் மறந்து உட்கார்ந்திருக்க. அப்படியா? அதனாலதான் அப்படியே உட்கார்ந்திருக்கியாக்கோ. அந்த வேப்பலை அடிக்கணும். அந்த பின்னாடி தான் இருக்கு வேப்பலை. அடிச்சிருவோம். சரி நான் எதுக்கு வந்திருக்கேன்? தொப்புள்ள கொலுசு வரலையா? தொப்புள்ள பம்பரம் தான் உடனே கொலுசு விடல. சரி நான் எங்க போறேன் தெரியுமா? வாத்தியாரே வாத்தியாரே பொட்டிக்காரு வாத்தியாரே. சொல்லுமா. உங்களை வாத்தியாரே வாத்தியாரு கத்தி என் தொண்டையெல்லாம் போச்சு. இங்க பின்னாடி நம்ம பேசிக்கிட்டு இருக்கா அதை கேட்டுக்கிட்டு முன்னாடி நான் உங்களை பார்க்க. சொல்லுமா சொல்லுமா. நான் எங்க போறேன் தெரியுமா? எங்க போறீங்க? காட்டுக்கு போறேன். காட்டுக்கு எதுக்கு போறீங்க? காவலுக்கு போறேன். யாருக்கு காவலுக்கு? நானே வள்ளியம்மா 2 தோழிகள். இந்த மறுபடியும் இவர் வராராம்ல. அவர் கூப்பிடலாம் தான் நினைக்கிறேன். உங்களுக்கு துணைக்கு கூட்டு போங்கம்மா. துணைக்கு கூட்டு போனீங்கன்னா அவர் எல்லா விஷயத்தையும் செஞ்சு வருவாரு. துணைக்கு கூட்டு போனா அது வினையாதான் முடியும். ஏமா? ஆமா அவர் பத்தி உங்களுக்கு தெரியாது. சந்திர சிந்து பாடுகிறவரு பையன். நல்ல பையமா சூப்பர் பையமா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க. நல்ல பையன். எது வேலை எது இடைஞ்சல் போய் எதுவும் பண்றா போலையா? பாக்க பாக்க தானே தெரியும். நீ சரின்னு மட்டும் சொல்லு குமுறிடுவேன். யாரு அவன்? இவர் தானே டெய்லி மாத்திரை போட்டு இருக்காரு. குமர போறாரு குமரு. மாத்திரை போட வர முடியுமா நீ? சரி இங்க பாருங்க வள்ளியம்மாக்கு மட்டும்தான் காதல் வருமா? எனக்கு வராதா? வாத்தியாரே சொல்லுமா. ஆமா காதல் பின்னாடியே வர. நீங்க முன்னாடியே வாங்க. என்னாச்சு? சொல்லவா? என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க. யாரு? என் மச்சாமாரு. எத்தனை வருஷம் கழிச்சு? 3 வருஷம் கழிச்சு பொண்ணு பார்க்க வந்தாங்க. இனிமேல் ஆடியில் வந்து பூ வைக்கிறேன் இருக்காங்க. ஆவணியில தேதி வைக்கிறேன் இருக்காங்க. ஆமா ஒரு ஊர்ல நிறைய இருந்துச்சு. அது உன்னை கூப்பிட்டு சொரிய சொல்ல. யாரு? எங்க அப்பாவுக்கா புள்ள இல்லையா? புள்ள இல்லன்னு யார் சொன்னது? புள்ள குட்டி எல்லாம் நிறைய அப்படியே அமுசமா இருக்கு. தம்பி சரவணா என் தங்கச்சி வந்தாளு. என்ன உன்ட்ட சொன்னா? தண்ணி குடத்தோட வந்தாளா? அவன் தண்ணி குடத்தோட வந்தாளா இல்ல தண்ணியை ரொப்பி விட்டு அனுப்பினியா? வந்துட்டு போயிட்டாள. பப்பாளி பழம் மாதிரி தலை 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 என் தங்கச்சி இருந்தா. ஆனா எந்த கண்ணு பட்டுச்சோ சூம்பி சொரக்கா மாதிரி இருக்கிறா. இப்ப அவளை அனுப்புறேன் பாரு. இன்னொருத்தி வருவா ஆட்டி அழைச்சிக்கிட்டு வருவா. அவ வந்த உடனே என்ன நீ கேட்குற? கேட்டுட்டு என்கிட்ட சொல்ற. சொல்றியா? சொல்லுவியா? சரி ஒண்ணு
உன்னை பார்க்க வெக்கப்பட்டு ஒளிஞ்சிட்டு நிக்கிறா. ஒளிஞ்சிட்டு நிக்கி பார்க்காத, நேரம் வந்து ஸ்ட்ரைட்டா வந்து பாரு. என்ன கூப்பிட கூப்பிட வர மாட்டேங்கிற சரவணா? உன் குரலை ஒசத்து. வா 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 வா, நீ வா. எங்க போன? என்னடி இப்படி சுளி சுளி ஜொடிக்குது? என்ன சொல்லிக்குது? என்ன குத்திட்டு இருக்கு? எங்க தச்ச? நானா டெய்லர் தான் தப்பேன். வேற எங்க? எல்லாரும் என்ன பக்கத்து வீட்லயே தப்பாங்க? நீ வந்து எப்படி தப்ப? நான் என் ஜாக்கெட்ட அளவு கொடுப்பேன். நீ அளவு கொடுத்து தப்ப. நான் எப்படி தப்பேன் தெரியுமா? நேரா டெய்லர்ட்ட போய் துணிமணிலாம் அவுத்து போட்டு படுத்துக்கிறேன். அடிச்சி துணிமணிலாம் அது போட்டு படுத்துக்குவியா? சொல்றது கேளுடி. ஆமா, அப்பதானே கரெக்டா பிட்ட அளவு எடுத்து தப்பாரு டெய்லர். நீ அந்தாளா? அந்தாளா? நீ அவளா? இல்ல இல்ல இல்ல, ரொம்ப இடிக்காதடி. அப்படியா தெரியுது? ஏண்டி முகத்துல இவ்வளவு அழகு வடியுது? எங்க இருந்து இந்த அழகு வடியுது? பவுரதான் வேற சொல்றேன். என்ன தடி சொல்ற? நான் போட்டு அழகா இருந்து எனக்கு புருஷன் ஒண்ணு கூட. ஏண்டி அழுகுற? ஐயோ புருஷன் யாரப்பா கூப்பிட? அவ பாடாம வர மாட்டாளா? அடியே சரி, இன்னொருத்தி எங்கடி? எதுல வந்து ஆனா நான் யார நினைச்சு பாடுனேன் தெரியுமா? என் மச்சான் சேதுகரையை பத்தி தான். மச்சான் என்ன எடுத்துக்கிட்டு எரிஞ்சவர் என் பந்து. ஆஹா, அதே நல்லா எவ்வுச்சு. அதே மச்சான், சரவணா மச்சான், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஏய், நல்லா இருந்தாவே மசா சாண மாட்டேன் இவன். நீ பஞ்ச வேற வச்சிருக்கேப்போ. என்னங்க ஆள்ல உரைச்சலா இல்ல அழகுல உரைச்சலா? ஏய், உனக்கு உனக்கு குடும்ப கட்டுப்பாடு வேற பண்ணியாச்சாம்ல? யாருக்கு? இந்த சரவணன் சொல்ற. யார் சொன்னா? சரவணன் அதுவே வந்து தண்ணியை போட்டு படுத்துக்கிருச்சு. அப்புறம் என்ன தம்பி? தண்ணி போட்டு வந்ததும் இல்ல, என்கிட்ட தாறுமாற நடந்ததும் இல்ல. தண்ணி போட்டு வந்தவர் இல்ல, என்கிட்ட தாறுமாற நடந்ததும் இல்ல. தண்ணி போட்டு வந்ததும் இல்ல, என்கிட்ட தாறுமாற நடந்ததும் இல்ல. என்ன விட்டு என்ன சொல்ல வர்ற? என்ன விட்டு என்ன விட்டு திண்ணையிலேயே படுத்து தூங்குனா இருக்காது மச்சான். ஏண்டி எண்ணெயை விட்டா வழுக்கு வழுக்குன்னு இருக்க? எண்ணெயை விட்டா வழுக்கு வழுக்குன்னு இருக்கும், தடவிக்கும். ஏங்க எண்ணெய் விட்டுட்டு என்ன மச்சான்? சரவண மச்சான் மீச ஈச்சருவா, சேதுகர மச்சான் மீச ஈச்சருவா, மச்சான் மீச ஈச்சருவா, மச்சினிகளா எகிரியா, காகல்ல பொம்பரமா, மச்சினிகள திங்கிரியா, செகுளி சேராரமில்ல. கால ஓட பந்த உடையின்றேன். என் மண்டு உடஞ்சி 9 மாசம் ஆச்சு. மாசம் ஆச்சு.
ஏய் இருந்தாலும் நாங்கெல்லாம் இன்னைக்கு காவலுக்கு போறோம். காவலுக்கு போறோம். நான் மட்டும் இல்ல, என் தோழி எல்லாம் வந்திருக்காங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு வாங்க. எல்லாத்தையும் வர சொல்லுமா. ஆமா. ஏய் வா வா கொஞ்ச நேரம். ஆமா அடியே அதில் என்ன வர போகுது? மசர் கூட வராது. ஒண்ணு வர ஆட்டி அழைச்சவளே 5 குடும்பத்துக்கு எடுத்தவளே வாடி. அவ வாரு அவுத்து விட்ட மாடு மாதிரி வராவாரு. எப்படி வராவாரு? என்னடி நிப்பாட்டு. என் கணவரை பத்தி நான் பாட போறேன். கணவரை பத்தி? ஆமா. எந்த வேற பத்தி பாட போற? என்னை தாலி கட்டுற புருஷனை. உன்ன தாலி கட்டுற புருஷன்? ஆமா, என்ன பொண்ணு பார்க்க வர்றாங்களா? அப்படியா? ஆமா. பாடு பாப்போம். வாத்தியாரே என்ன அந்த ஆடியில அப்படிங்க வாத்தியாரே. வாடி அடியே பாட பாரியா? ஆமா. அடி வேணாம்படி. ஏன்? பூரா அது ஊரா நொந்து போய் கிடக்குடி. எது நொந்து போய் கிடக்கு? வாயிலதா. அடியே நம்ம வாக்கப்பட்ட புருஷன் பெரிய வெக்க கேடுடி. என்ன வாக்கப்பட்ட? ஒரு மனுஷன் ஒரு நல்ல புருஷனுக்கு வாக்கப்பட்டு நல்லபடியா இருக்கணும்னு நான் நினைச்சேன். சரி. ஆனா ஆனா நான் வாக்கப்பட்ட புருஷனுக்கு நான் வெளியில சொல்லக்கூடாது. ஏன்டி வெளியே சொல்லக்கூடாது? மனுஷன் கொத்தனார் வேலை பார்க்கறதுக்கு வாக்கப்பட்டு. பின்ன கண்ணு கெட்டு போகுது, கீழே விடு. கொத்தனார் வேலை பார்க்கறதுக்கு வாக்கப்பட்டா அந்த மனுஷன் எப்படி வச்சுக்கிறணும்? எப்படி வச்சுக்கிட்டா? நல்லா வச்சுக்கிற கூடாது. ஆனா இழுத்து மூடு. மனுஷன் முதல்ல இத்த தண்டியை தூக்கிட்டு வர மனுஷன். என்னத்த? மட்டக்கம்பு. மட்டக்கம்பா? தட்டில சாந்து தட்டி எல்லாத்தையும் கொண்டு வரேன். கரணியும் கொண்டு வரேன். சரி. ஒரு முதல்வருக்கு ஒரு பாலை கொண்டு வரலாம், ஒரு பழத்தை கொடுக்கலாம்ல. இந்த மனுஷன் இதை வச்சு கொண்டு வராப்ல. சாந்து சட்டி மட்டக்கம்பையும் ஏயாண்டி வைக்கிறேன். அடியே செவத்துல அடிச்சுட்டு மட்டக்கம்பை போட முடியும் அப்படின்னு எனக்கு. அட எடுபட்ட வலை. அந்த சந்துகள்லாம் அடைச்சா உனக்கு சம்பளம்டா, இந்த சந்து அடைச்சா எனக்கு நொம்பளம்டாண்டு. ஓஹோ. ஆமாடி. அவனை விட்டுட்டு சரி அவளை கூப்பிடுவா. அவளை கூப்பிடுறியா? சரி. ஆனந்தி அங்க பாரு. அடியே மாத்தி மாத்தி அமுக்குனி வாடியே வாடி. ஆமாடி பூரா காலி கண்ணாவரத்து காலங்கண்டாட்டமா தெரியுது பாரு. மணப்பாறை மாடாட்டமா இருக்கு. இது சிந்து மாடு, அது மணப்பாறை மாடு, இது நாட்டு மாடு. என்னடி தூக்கிக்கிட்டு நிக்கிறா? அவளை விட உனக்கு நல்லா இருக்கு. என்னதுங்க? என்ன இருக்கு? அவளை விட உனக்கு நல்லா இருக்கடி. இருக்குமுங்க. கொண்டையில பூடி. இது என்னடி? எதுடி? எந்த ஆசாரி செஞ்சாரு? எதடி? இத்த தண்டி வச்சிருக்காரு மனுஷன். ஏண்டி என்னடி ஆட்டம் படைச்சான்? ஆசாரி செய்யலடி. பேசுடி. ஏண்டி என்னங்க? உங்க 2 பேரையும் கொண்டு போய் கல்யாணம் பண்ணி கட்டி வீட்டுல விளக்கேத்தினா விளக்கறியாது. முந்தைய வீடே தீப்புச்சி அடிச்சிருச்சு. ஏன் என்னத்துக்கு விளக்கு தீயறியுது? விளக்கலான விளக்கு போறது என்ன? எல்லாத்துக்கு விளக்கு. அம்மா வராங்களா? அடியே எல்லா பேரும் திணைக்கு அவளுக்கு போக முடியும். அம்மா வர, அம்மா கூப்பிடு. ஏய் இது சென்னைக்கு தெரியுது இந்த மாடு. அம்மா
ஏ ஆத்தே ஏன் என் காலுக்கு என்ன வணக்கம்மா. ஐஸ் ஐஸ் அம்மா வணக்கம்மா. இறங்கி வந்தேன்னா ஒரு யூனிட் தெரிஞ்சுக்கோங்க. ஏண்டி எல்லாரும் நல்லா இருங்க. ஐஸ் ஐஸ் ஒருத்தி வந்தாலே இந்த இடம் நாரி போயிடும். 1க்கு 2 ஒவ்வொருத்தர் ஏத்துக்கு 3 இப்போ 3 நாள்னு சேர்ந்து வச்சிருக்கீல. ஆமாம்மா. ஆமா, இந்த இடத்தினுடைய சிறப்பு என்னன்னு தெரியுமா? இனி பாரம்பரியமாக நாடக கலைஞர்கள் இருக்கக்கூடிய ஊர். ஆமாம்மா. அப்பேற்பட்ட பாரம்பரியமான கலைஞர்கள் இருக்கக்கூடிய இந்த மேடையில இப்படியெல்லாம் அறகுறையா போட்டுட்டு வர்றீங்களே, உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் இல்லையா? இல்ல இல்ல, அது இருந்தா தான் இன்னைக்கு ஆவியூர் கிராமம் அரசால கிராமம் அம்புட்டாயிடும். வாங்கியிருப்பனே அது இல்லையே. அறிவு கட்டவள, நீ நீ நினைக்கிறது இல்லடி. உங்களுக்கெல்லாம் அது இல்ல அப்படின்னா அறிவு எதுவும் இல்லையான்னு கேக்குறேன். அது இருந்தா இங்க வர அவளாவது அரைக்குறையமா போட்டுருக்கா. எனக்கு என்ன ஒரு சொல்லி நீங்க அரைக்குறையமா எப்படி சொல்றீங்க? எவ்வளவு அம்மா நீங்க சொல்றாங்க கருத்தியா. நம்ம சின்ன சிறுசு கொஞ்சம் புத்திமதி சொல்லி அதாவது கூட குறைச்சிருக்குன்ற, ரொம்ப குறைச்சிருக்கே, அதனாலதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு பக்கத்து குறையா பூவா இருக்கு, ஒரு பக்கத்து பந்தா இருக்கு. ஏண்டி இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா? என்ன நாளுமா? மகளிர் தினம். மகளிர் தினம்னா என்ன தெரியுமா? தாத்தா எவ்வாறு நல்லா இன்னைக்கு மகளிர் தினம். அம்மா மகளிர் தினத்துக்கு எப்படியெல்லாம் எடுத்துக்காட்டா வாழணும்னு சொல்லணும். நீ எடுத்துக்காட்டா வாழாம எடுத்து காமிச்சுக்கிட்டு தெரியல. மகளிர் தினம் சொல்றீங்க. இந்த மகளிர் குழு ஆரம்பிச்சதுல தேதியில இருந்து என் மச்சான் கொழுந்து என் மாமா பூரா பாடாத பாடல. அடியா ஏங்க அந்த லோனை கட்டுங்க, இந்த லோனை கட்டுங்க, அதை கட்டுங்க. மனுஷங்க செத்து நூலாகிட்டு இருக்காங்க. ஏண்டி இங்க ஒரு லோன்ல போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு. ஏண்டி நிப்பாட்டு, நீ சொல்றியா? நீ ஏன் எல்என்டி முத்தூட்டு பைனான்ஸ் அந்த பைனான்ஸ் நோக்கி நீ தாண்டி வாங்கி வச்சிருக்க. என்னமோ அப்படி யோக்கிய மாதிரி பேசிக்கிற. எங்க ஆத்தா மார்களை விளக்க மறுபடியும் ஒழுங்கா பேசு. அம்மா அம்மா வாங்கம்மா, உங்க பேச்ச கேட்காதீங்க. அம்மா சரி, கட் பண்ணிட்டாப்ல. சேராம சேர்ந்திருக்கா, கூடாம கூடி இருக்கோம். வர்றாரு பாருங்க எங்க அப்பா. ஆமா அப்பா வந்து அம்மா அப்பா எப்படி எல்லாரும் சேர்ந்து அப்பாவை கெடுக்க திரியறிய? மாமா மாமா அவர் கெடுக்கிறாரோ என்னமோ நீ கெடுத்துருவிய அவரை. மாமா மாமா வாங்க. எப்படி இருந்தீங்க மாமா? எத்தனை தண்டி வச்சிருந்தீங்க மாமா? மாமா போச்சு. மகளே, உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? அப்பாவே முருகனுக்காக விதைக்கப்பட்ட தினக்கதிர் விளைந்து அறுவடை செய்யும் காலத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. சரிங்கப்பா. பறவைகள் கொய்யலாதபடி நீ ஆளோலம் சோ என்று அந்த திணையை கொய்யாமல் பறவைகளை விரட்ட வேண்டும். முருகப்பெருமானுக்காக நேர்த்திக்கடன் சேர்ந்திருக்கோம். அந்த நேர்த்திக்கடன் விதைப்பதற்காக கருந்தணி செந்தணி விதைச்சிருக்கீங்க. அது அறுவடை தருணத்தில் இருக்கிறதுனால நான் காவலுக்கு போகணும் அப்படின்னு உங்களுடைய கட்டளை. உண்மைதான். தாயில் சிறந்த ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரவில்லை அப்படின்னு உங்களுடைய வாக்கை கேட்டு உங்களுடைய பேச்சை கேட்டு வாழ்ந்து வளர்ந்து வந்தவனா இப்ப மட்டும் தட்டிட போறோமாப்பா? அங்க போய் நான் என்ன பண்ணணும்? அதெல்லாம் பண்ணணும். அதோ தெரிகிறது பாரு அந்த பலன். அந்த பலன் மீது ஏறி நின்று ஆளோலம் சோ என்று பறவைகளை விரட்ட வேண்டுமா? ஆனால் அதே நேரத்தில் பறவைகளுக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்பட்டு விடக்கூடாது. என்னை நாடி வர்ற பறவைகளுக்கு இதோ இந்த கவலை கையிலே பிடி, அதனுள் கல்லை வைக்கக்கூடாது. கல்லையா? தினமாவும் தேனையும் கலந்து அது உருளையாக உருட்டி கவனுக்குள்ளே வைத்து பறவைகளை ஆளோலம் சோ என்று விரட்ட வேண்டும். அதற்கு முன்பாக உன்னை வாழ்த்து செல்லலாம் என்று கருதுகின்றேன். இப்ப இதை எப்போ கொடுப்பீங்க? கொடுத்துட்டு வாழ்த்துங்க. நல்ல பேரை வாங்க வேண்டும் மகளே, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நாடு என்னும் தோட்டத்தில் நாளை மலரும் உள்ளங்களே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முள்ளைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. அவள் நடமாடு தெய்வம் அறிவூட்டும் தந்தை நல்வழிகாட்டும் தலைவன், அறிவூட்டும் அன்னை நல்வழிகாட்டும் தெய்வம், துணையா
நல்ல பேரு வாங்க வேண்டும் பிள்ளைகளே. போல பேசி இளங்குயில் போல பாடு மலர் போல சிரித்து நீ குரல் போல மலை போல பேசி நீ குயில் போல பாடு. கிளி போல பேசி இளங்குயில் போல பாடு மலர் போல சிரித்து குரல் போல பாடு. அடகோர கோபம் இது ஏனாலும் வேண்டே. அன்பே தெய்வீகமாகும் மெய்யான அன்பே தெய்வீகமாகும் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. கிளி போல எண்ணி நம் மொழி காக்க வேண்டும் தவறான போக்கு வழிகாக்க வேண்டும். தவறான போக்கு அது தனியாக வேண்டும். ஜனநாயகத்தில் நம் எல்லாருமே நாட்டு மன்னன் நம்பி உன் தந்தை நாட்டு மன்னன் நம்பி உன் தந்தை நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. நாடு என்னும் தோட்டத்தில் நாளை மலரும் முள்ளுகளே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. அம்மா இன்று இரவு ஒரு கனவு கண்டேன் அம்மா. அந்த கனவு ஏய் ஜனவரி இல்ல கனவு சொல்லுங்கப்பா. நீங்க அடைக்க நீங்க சொல்லிட்டு போங்கப்பா. அந்த கனவிலே கனவிலே என்ன கண்டேன் என்றால் என்ன கண்டீர்கள்? ஒரு மகா முனிவர் வந்தார். ஓ நாரத மகா முனிவர். அவர் வந்து உன்னோடு கலகம் செய்வதை என் கண்டால் கண்டேன். ஆனால் என்னுடைய மகள் சாதாரணமானவள் அல்ல. அன்பின் உருவம், பண்பின் சிகரம், பாசத்தின் பிறப்பிடம், எழுத்து வேந்தர், அறிஞருடைய ஆசைப்பட்டவள். கண்டிப்பாக நாரதரோடு நீ மோதியாக வேண்டும். கண்டிப்பாக முருகனுக்கு அந்த திருமணம் நடக்கும் என்று வாதாடினாலும் முடியாது என்று சொல்ல வேண்டும். காரணம் 2 மனைவியாகும் உன்னை சேர்த்தால். சுருக்கமா என்ன சொல்றீங்க? நாரதரோட சண்டை ஓட சொல்றீங்க. சண்டைக்கு நமக்கெல்லாம் சொல்லியா கொடுக்கணும். இன்னைக்கு இருக்கு அவங்க ஊர்லயே வேடிக்கை. அடியே இவ இருக்கா அவ இவெல்லாம் எங்கடி போயிட்டாளுங்க? அம்மா கூப்பிடுறாங்க. அதான் புண்ணியவதியெல்லாம் இடத்த கெடுத்து விட்டீங்கல்ல. ஏண்டி நாட்டினுடைய தலைவர் எங்க அப்பா ஒரு தலைவர் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் அழும்பு அக்குறும்பம் பண்றீங்களே, உங்களெல்லாம் எங்க கொண்டு போய் வைக்க? நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு என்னைய சேர்த்துக்காத. செக்குல காட்டி இழுத்து போடுவேன். எங்கடி அவ அவுத்து போட்டுக்கிட்டு தெரிஞ்சால. சரி அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? அவ வர்றபடி வரட்டும். அப்பா என்ன சொன்னார்? கண்ணு கத்துமா காவலுக்கு வாசனா. காவலுக்கு எல்லாரும் சேர்ந்து போகணும். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா போய் ஆடி பாடி பறவை வரட்டும் அப்படின்னா அப்படியே நேரா பேசிக்கிட்டீங்க பாரு. அங்க பாரு அம்மா இருக்காங்க. அங்க பத்தியா மயில், அங்க பத்தியா மழை, அதுக்கு மேல பாரு எங்கம்மா தெய்வம். எல்லாருக்கும் குருநாதர் விளங்கக்கூடிய தங்க வேலவன் பாருங்க. தங்க வேலவன் ஆசான். அவருடைய அருளும் அவருடைய வாக்கும் பொய்க்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனாலதான் அவர் பேரை சொல்லி இன்னைக்கு பல மாணவர்கள் உருவாகிக்கிட்டு இருக்காங்க. அவருடைய ஆசி இந்த ஆவியருக்கு இருக்கு அப்படின்றதுனால நம்ம சேர்ந்து எல்லாரும் வந்துட்டோம். இதை இடத்த பார்க்கும்போது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இடத்த வர்ணிச்சிருவோமா? இந்த இடத்தை பார்க்கும்போது உள்ளம் கொள்ளை போகுதே, உண்மை இன்பம் காணுதே, தெள்ள தமிழ் தெம்மான் பாடிடுதே. போகுதே உண்மை இன்பம் காணுதே, தெள்ள தமிழ் தெம்மான் பாடிடுதே. Oh
வர வேண்டிய பறவை வந்து அதற்கப்புறம் அந்த பறவை பார்த்துக்கலாம். அதனால ஒரே ஆட்டம் பாட்டம் வேணுமா வேண்டாமா? அம்மா அப்பா ஆடி பாடி காவல் பார்க்க சொல்லியிருக்காரு. பறவையில விரட்டிடுவோமா? இல்லம்மா ஆடி பாடி காவலுக்காகன்னு அப்பா சொல்லியிருக்காரு. ஆடி பாடி ஆமாம்மா பண்ணணுமா? ஆமா. பாசமுள்ள பாண்டியரு பாசமுள்ள பாண்டியரு பாட்டு கெட்டுவோ கவலரு காடு விளையாடு நானே போடட்டுமா கூட உங்க கூட ஆடட்டுமா? பாசமுள்ள பாண்டியரே பாத்தி கட்டோ பவளரே. மற்றவங்க வந்தா நீங்களே பார்த்துக்கங்க. காவல் ஏப்பா இப்படி சலசலன்னு கத்துறீங்க? என்ன பேசுறோம் என்ன பாடுறோம்னே தெரியல, அந்த அளவுக்கு நீங்க சத்தம் போடுறீங்க. அதனால காவல் சிறப்புடன் இருக்க வேண்டும்.